இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2025 மாடல் மஹேந்திராவோட நோவோ 605 DI-PS மாடலோட ஒரு டீடைல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா V1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது 4-wheel டிரைவ் டிராக்டருங்க. ஒரு 50 HP-லயே ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு பெரிய சைஸ் டிராக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஃபார்மர்ஸ்க்குலாம் செட் ஆகும், எந்த மாதிரியான ஃபார்மர்ஸுக்கு செட் ஆகாது, இந்த வண்டியோட டீசல் கன்செப்ஷன் எப்படி இருக்கும், இந்த வண்டியோட கியர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி டீடைல்டா இந்த ரிவ்யூல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா என்னோட பேர் சூர்யா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற சேலம் சூர்யா விளாக்ஸ். இந்த மாதிரி புது பைக்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் பத்தின டீடைல்ஸான ரிவ்யூ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த டிராக்டரோட ரிவ்யூக்குள்ள போயிருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப மஸ்குலரா ஒரு போல்டான ரொம்ப பெரிய டிராக்டர் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட லுக் பாக்குறதுக்கு ஒரு 65 HP 75 HP மாதிரி இந்த வண்டியோட லுக் வந்து இருக்கும். நல்ல மஸ்குலரா ஒரு பெரிய வண்டிக்கான ரோட் பிரசன்ஸ் வந்து இது கொடுக்கும். கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்ன இருந்த கலர் ஆப்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நியூ கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பானட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலர் ஆப்ஷன் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஆப்ஷன் வந்து வர மாதிரி இருக்கும். முன்னெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சில்வர் கலர் ஆப்ஷன் வந்து இந்த அலாய்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்துட்டு கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட் கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த இன்ஜின் அண்டர் பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா எங்களோட 65 HP 75 HP-ல இருந்த கலர் ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ அதை வந்து அப்படியே வந்து இங்க ரிட்டர்ன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நியூ ஸ்டிக்கரிங்லாம் பாக்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வண்டி வந்து 50 HP தான். ஆனா இந்த வண்டியில இருக்கிற கியர் பாக்ஸ், இந்த க்ரோன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 605லயே CRDI மாடல் ஒன்று இருக்கும் 60 HP-ல. ஸோ அந்த மாடல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு பியூர் 50 HP வேரியன்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். டூ வீல் டிரைவ் 4-wheel டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா 4-wheel டிரைவ். இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 லட்சத்துல இருந்து 12 லட்சம் ரூபாய் கிட்ட இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது இருக்கும். ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா டீடைல் பிரைஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்கிற மகேந்திரா ஷோரூம் வந்து அணுகும். ஸோ இந்த பிரைசிங் பாத்தீங்கன்னா மற்ற டிராக்டர் 50 HP டிராக்டரோட இந்த வண்டியோட விலைங்கிறது கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் விலை கூட கொடுத்து இந்த வண்டி வாங்குறதுனால என்ன எனக்கு பெனிஃபிட், நான் மற்ற டிராக்டர்ஸே வந்துட்டு வாங்கிட்டு போயிடலாமா நார்மலா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஸோ இந்த டிராக்டரை ஏன் எடுக்கணுங்கிறதுக்கான ஒரு 2-3 காரணத்தை வந்து சொல்றேங்க. 50 HP-ல இந்த வண்டி வந்து நல்ல ஹெவியா கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான ஒரு கிரௌண்ட் 60 HP-க்கு வர மாதிரி நல்லா வந்துட்டு ஹெவியான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 3500 cc வீல் டார்க் பாத்தீங்கன்னா 235 Nm. ஒரு 50 HP-க்கு வீல் டார்க் வந்து இவ்வளவு கொடுத்துருக்கிறது இவங்க தான். நல்ல ஒரு ஹெவியான டிராக்டர் அப்படின்னு சொல்லலாம். 50 HP-க்கு மேல போனா கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் வந்துட்டு உங்களுக்கு CRDI பம்ப் வந்து கொடுக்கணும். அதனாலே வந்து இவங்க வந்து ஒரு 50 to 55 HP-க்கு ஈக்குவலான ஒரு வண்டியை வந்து 50 HP-லயே ஒரு 55 HP-க்கு ஈக்குவலான வீல் டார்க் வந்து கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிராக்டரை நீங்க ஹெவியான இம்ப்ளிமெண்ட்ஸ் போட்டு ஓட்டுறீங்க, MB ஃப்ளோ போட்டு ஓட்டுறீங்க, இல்லை 5 கலப்பு வந்து ஹெவியா போட்டு ஓட்டுறீங்க, இல்லைன்னா வந்துட்டு லோடர் ஆப்ரேஷனுக்குலாம் வந்து யூஸ் பண்றீங்கன்னா இந்த வண்டி வந்து பெஸ்டா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி லிஃப்டிங் கெப்பாசிட்டிலாம் பாத்தீங்கன்னா 2700 கிலோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 50 HP-ல நல்லா ஹெவியா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மட்டும் இந்த வண்டி வாங்குங்க. இந்த வண்டியில ஸ்பெசிஃபிக்கா மைலேஜ் வந்து அதர் 50 HP-யோட 1 லிட்டர் வந்து கூட தான் போகும். ஸோ அதனால சின்ன சின்ன வயல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கனாலும் இந்த வண்டி வந்து நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. இல்ல வந்துட்டு நான் அதிக மைலேஜ் எடுக்கணும் 50 HP-ல அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கனாலும் இந்த வண்டி நீங்க வந்து தவிர்க்கிறது நல்லது. ஒரு 50 HP-ல எனக்கு நல்ல ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், நல்ல பெரிய பெரிய காடா இருக்கும் ஓட்டணும்னு நினைக்கிறீங்க மட்டும் இந்த டிராக்டர் வந்து வாங்க. சின்ன சின்ன வயலா இருக்கு எங்க ஏரியாவில் நல்லா வந்து நான் மைலேஜ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து செட் ஆகாது. வாங்க இந்த வண்டியோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட பானட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுல்லி வந்து மெட்டல் பானட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குங்குமப்பூ கலர்ல வந்து பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. மஹேந்திராக்கான லோகோ வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ஹெட்லாம்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட்லாம்ப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லுக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. த்ரோவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெண்டர்ஸ் வந்து பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. 3 பக்கமும் ஏர் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால அந்த ஏர் வென்டிலேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கீழே வந்து அந்த ஃபெண்டர் டிசைன் மட்டும் அது வந்துட்டு ஃபைபர்ல வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லுக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த டோயிங் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்பெனி ஃபிட்டடாவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட லுக்ஸும் சரி பர்பஸும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹெவியான பிளேட்ல வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹெவியான ஒரு வெயிட் பம்பர் வந்து கம்பெனி ஃபிட்டடாவே கொடுத்துருந்தா நம்ம ஒரு நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு கம்பெனி ஃபிட்டடான பம்பர் வந்து வரதில்லை. அது ஒன்று மட்டும் இந்த வண்டியில ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஹெவியா வெயிட் போட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த வண்டி வந்து நீங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் எடுக்கலாம். ஸோ ஆக்சில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க ரிடக்ஷன் டைப்ல. ஸோ ரிடக்ஷன் கியர் வந்து இந்த இடத்துல வெளியில வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா வந்து டார்க்கியா வந்து இருக்கும். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்து போயிடாது. நல்ல லைஃப் வந்து வரும். சேடை ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். பட் இதை வந்துட்டு நீங்க லாங் லைஃபா யூஸ் பண்ணும்போது இதோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். டார்க்கும் நல்லா இருக்கும். ஸோ லிப்டிங் பம்ப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஆக்டிங் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இந்த ஸ்டேரிங் ஆப்ரேஷன்லாம் நல்லா திருப்புறது வந்து ஸ்டேரிங் வந்து ரொம்ப நல்லா ஸ்மூத்தரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட அக்யூரேசியும் வந்து ரொம்ப
நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த பானட் பத்தி பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே கை வச்சு புல் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இழுத்துட்டு இப்படி தூக்கி விட்டோம்னா 2 ஹைட்ராலிக் ஸ்ட்ரெச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜல்லுன்னு வந்துட்டு பானட் வந்து மேலே போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து சிரமப்பட்டுலாம் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 ஹைட்ராலிக் ஸ்ட்ரெச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்துட்டு அதை இழுத்து விட்டு நல்லா அப்படி லைட்டாக தூக்குனீங்கன்னா போதும், ஜல்லுன்னு வந்து பானட் வந்து மேலே போயிடும். ஸோ ரேடியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து கூலிங் ஆகிற மாதிரி நல்ல பெரிய ரேடியேட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏர் வென்டிலேஷன் அந்த ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 60 HP ஈக்குவலான ஒரு பெரிய வந்து ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன்லாம் பார்க்கறதுக்கு நல்லா வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து டியூல் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்த்தோம்னா இது ஒரு 3500 சிசிக்கான 4 சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஹெவியான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இன்ஜினில் தான் சேம் வந்து டர்போ சார்ஜர் பண்ணி அந்த 60 HP டிராக்டர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த எக்கனாமி இந்த மாதிரி மோட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும். அதில் வந்து சிஆர்டி பம்ப் வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலான போஷோட இன்லைன் பம்ப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி ஒரு பியூரான 50 HP டிராக்டர். பட் இதோட வீல் டார்க் பார்த்தீங்கன்னா 235 Nm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த வண்டி நல்லா வந்து ஒரு டார்கியாக வந்து இருக்கும். ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் வந்து கம்மியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு சேர்ந்து வந்து போகும். ஸோ நீங்கள் இந்த வண்டியை அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ரேஷன்ஸை செய்யும் பொழுது இந்த வண்டியும் உங்களுக்கு ஒரு ஃபியூல் எஃபிஷியன்டான ஒரு டிராக்டர் தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த டீசல் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டியூல் டீசல் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் போஷோட இன்லைன் பம்ப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சிஆர்டி பம்ப்லாம் வராது. ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு வாட்டர் செப்பரேட்டரும் கொடுக்கல. ஸோ இவங்களதுலேயே மகேந்திராவிலே பார்த்தீங்கன்னா யோடெக் ப்ளஸ் மாடலாம் இப்போ அப்டேட் பண்ணி வரதுல வாட்டர் செப்பரேட்டர் வந்து கொடுக்குறாங்க. இந்த வண்டியில் வாட்டர் செப்பரேட்டர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல செல்ஃப் மோட்டருக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் பாக்ஸ் இந்த ஃபுட் ரெஸ்ட்டுக்கும் பக்கத்துலேயே வந்து டூல்ஸ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் வாட்டர் வந்து டாப் அப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல சின்ன டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் தான் நீங்கள் இந்த கம்பெனி ரெக்கமெண்டட் ரேடியேட்டர் வாட்டர் தான் நீங்கள் வந்து ஊற்றணும். நீங்கள் கண்ட வாட்டர்லாம் வந்து இதில் ஊற்றக்கூடாது. மற்ற கலரில் இருக்கிற வாட்டரையும் நீங்கள் வந்து இதில் ஊற்றக்கூடாது. ஸோ இதை தான் நீங்கள் வந்து ஊற்றணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரேடியேட்டருக்கு ஒரு கார்டு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கழட்டிட்டு இந்த இடத்துல வந்து டஸ்ட்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ரேடியேட்டருக்கு ஒரு அடிஷ்னல் சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் லாங் லைஃப்பில் கண்டுக்காமல் விட்டுட்டீங்கனாலும் இதில் அதிகமாக அந்த கார்டில் வந்து டஸ்ட் ஏறிக்கிட்டாலும் வண்டி வந்து டக்குன்னு ஹீட் ஆயிரும். இதை நீங்கள் ஒரு 30 to 50 hour நீங்கள் வண்டி ஓட்டுறீங்கன்னா கழட்டி இந்த ஏர் ஃபில்டர்லாம் வந்து உங்களுக்கு மஸ்ட் இருக்குதா, இந்த கார்ட்ஸில் வந்து உங்களுக்கு மஸ்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி ஓட்டினீங்கன்னா வண்டியோட இன்ஜின் வந்து அதிக ஹீட் ஆகாமல் நல்லா வந்து மைலேஜும் கொடுக்குங்க. ஸோ இந்த ஏர் ஃபில்டர் வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த சோக் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் ஃபில்டரில் வந்து அதிக சோக் வந்து ஆயிடுச்சுன்னா மஸ்ட் வந்து நீங்கள் கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து இண்டிகேட்டர் வந்து வரும். அடுத்து இந்த வண்டியோட ஹைட்ராலிக் பம்பை பற்றி நான் பேசியே ஆகணும். எல்லா வண்டியிலும் தான் கொடுக்குறாங்க. இதை பற்றி என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் மகா லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பம்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது 2700 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான இம்ப்ளிமெண்ட்லாம் போட்டு தூக்குறீங்கனாலும் இந்த வண்டி சிரமப்படாமல் தூக்கும் அப்படின்னு சொல்லலாம். சைலன்சர் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் நல்லா இருக்கு. இதுதான் இந்த வண்டியோட பேட்டரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சைட் மக்காட் டிசைனும் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லி மெட்டலில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட இண்டிகேட்டர் அண்ட் டெயில் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹாலஜனில் தான் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட அந்த 4-wheel டிரைவுக்கான அந்த கிரவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக இந்த வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொஞ்சம் அதிகம், டயர் பெருசுங்கிறதுனால இந்த கீழே வர அந்த ராடு வந்துட்டு உங்களுக்கு தரையில் தட்டாமல் இருக்கிறதுக்காக கார்டு மாதிரி வச்சு கொடுத்து நல்லா சூப்பராக இந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதர் பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கார்டு மாதிரி வராது. ஏதோ அடியில் கல் ஏதோ வரப்பெல்லாம் தட்டுதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆக்சியில் தான் வந்துட்டு போதும். ஸோ இது வந்துட்டு ஒரு கவர் பண்ணி நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த டயர் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்கில் 16 செக்ஷனுக்கான நல்ல வைடரான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் டயர் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9.5 வந்து கொடுத்துருக்காங்க. 24 inch வீல் சைஸுங்க. நல்ல ஃப்ரண்ட்லேயும் பெரிய டயரு, பேக்லேயும் 16 சைஸ் டயருங்கிறதுனால இந்த வண்டியோட ஃபுல் அந்த பவரையும் வந்துட்டு வீல்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லாவே எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த வண்டியில் வெயிட் போட்டு பம்பரில் வந்து ஒரு 150 kg கிட்ட பம்பரில் வெயிட் போட்டு யூஸ் பண்ணும்பொழுது இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் இன்னுமே நல்லா எடுக்கலாம். அடுத்து இந்த சைடு மர்காட் டிசைன் பற்றி பார்ப்போம்.
மர்காடை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி வந்து மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஃபைபர் டச் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து வண்டியோட லுக்ஸ் வந்து லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் கோ பேசஞ்சர் உட்காந்து போகிறதுக்கான கம்பெனிலாம் வந்து மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு 2 பேர் உட்கார மாதிரி நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட ரியர் செக்ஷன் பற்றி பார்த்தோம்னா இந்த வண்டியோட ஹைட்ராலிக்ஸ் ஹெவிங்கிறதுனால இந்த கை செட்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து 2700 கிலோ. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியோட லிஃப்டிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கை செட்லாம் ரொம்ப வந்து ஹெவியாக கொடுத்து டபுள் பக்கமும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வர மாதிரி வச்சு கொடுத்து நல்ல ஒரு மொத்தமான ஹெவியான சாஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கை செட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் டைப் வராது, இந்த மாதிரி பார் டைப் தான் வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மறையும் வந்துடும். நீங்கள் வந்து இந்த ஓட்டையில் வந்துட்டு தள்ளி வச்சு நீங்கள் போட்டுக்க முடியும். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு அக்யூரேட்டான சைடில் வந்து இந்த இம்ப்ளிமெண்ட்டை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிரௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புள்ளி வந்து பின்னாடி இருக்கிறது பிளானட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கம்பெனி பெட்டடாக வந்துட்டு உங்களுக்கு ஊக்பட்டு வந்துடும். ஸோ இவர் வந்து இதை வந்து கழட்டி வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வர இந்த டாப்பர் ஆடும் உங்களுக்கு கம்பெனி பெட்டடாக வரும். இதுவுமே ஹெவி தான். அடுத்து இந்த சென்சிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ சென்சிங் மீடியம் சென்சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கலப்பையெல்லாம் போட்டு ஓட்டும் பொழுது நீங்கள் வந்துட்டு கீழே போட்டு ஓட்டிக்கலாம். இது வந்து போட்டு ஓட்டும் பொழுது கொஞ்சம் 5 கலப்பு இதெல்லாம் போட்டு ஓட்டுறீங்கன்னா மேலே போட்டு ஓட்டிக்கலாம். ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டுறீங்கன்னா இதில் நீங்கள் மாட்டக்கூடாது. தனியாக வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி வச்சு வெல்டிங் பண்ணி ஸோ அதில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து சென்சிங் வந்துட்டு சீக்கிரம் அடியாகாது, நல்லா வந்து லாங் லைஃப் வரும். ஸோ இந்த கை செட் தான் செம்ம ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டவேட்டர் போடுறதுக்கு வந்து தனியாக வந்து சென்சிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து அது கொடுக்கல. ஸோ நீங்கள் ஊக்பட்டுக்கு மேலேயே ஒரு கம்பி மாதிரி வச்சு நீங்கள் உங்கள் மெக்கானிக் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான வெல்டிங் வச்சு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட்ராலிக் அந்த 2-வே டிப்பிங் வால் வந்து கொடுத்துருக்காங்க. பொட்டி வந்து நீங்கள் இதில் மாட்டிக்கலாம். ஸோ எம்பி ப்ளோ ரிவர்சபிள் எம்பி ப்ளோலாம் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே வருது. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நீங்கள் வண்டி எடுத்தீங்கனாலே இது வந்து கம்பெனி ஃபிட்டடாக வருது. ஒரு சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக பண்ணி அதுக்கு தனியாக அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த விஷயம் மஹிந்திரா கிட்ட இல்லை. அடுத்து ரியர் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கவர் வச்சு ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் அந்த பேக் லைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலஜன் லைட்டு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அடுத்து இந்த மகா லிஃப்ட் இந்த ஹைட்ராலிக்ஸ் இதுக்கான பேஜிங் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து 2700 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுக்கும். ஸோ செக்மெண்ட்லேயே ரொம்ப அதிகமான லிஃப்டிங் கெப்பாசிட்டி இவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து இந்த வண்டியோட டூல்ஸ் பாக்ஸ் பற்றி பார்த்தோம்னா இது ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஒரு 45 ஹெச்பியிலேருந்து இல்லை 40 ஹெச்பியிலேருந்து நீங்கள் 50-60 ஹெச்பி வரைக்கும் வண்டி வாங்கினீங்கனாலும் இந்த டூல்ஸ் பாக்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் பெருசாக இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இதை ஏன் மகேந்திரா அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதோட பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப கீழே கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்து இந்த ஃபுட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஹைட்டு. ஸோ அதனால் 2 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 சைடு வந்துட்டு ஹேண்ட் கிரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பிடிச்சி ஏறுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ஹைட்டான வண்டி தான் இதுங்க. ஸோ பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் மேட்டில் அப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இந்த வண்டியில் ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த கோ பேசஞ்சருக்கான அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டீல் ராடு பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. பட் இதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ மர்காடும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஸ்ட்ராங்காலாம் இல்லை, ஒரு மீடியமான ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. முன்ன வந்து மஹேந்திராவெல்லாம் மர்காடு வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். இப்போலாம் வந்து மஹேந்திராவில் இந்த மர்காடில் குவாலிட்டி அவ்வளோக்கு மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அடுத்து இந்த ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்போக் வீல் ஸ்டேரிங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மஹேந்திராக்கான லோகோ வந்து சென்டராக வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம உட்காந்து பார்க்கும்பொழுது நல்ல ஒரு கிளியரான விசிபிலிட்டிங்கிறது வந்து இருக்குதுங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியோட கீங்கிறது. ஸோ ஒன்று வந்து இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கீ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான கீங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. டீசல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கீ போடுறதுக்கான ப்ரொவிஷன் வந்துட்டு இந்த இடத்துல கீழே வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கீ போட்டு இந்த வண்டியோட மீட்டர் பற்றி பார்ப்போம். மீட்டர் பற்றி பார்த்தோம்னா ஒரு செமி டிஜிட்டலான மீட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாதி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டிஜிட்டலாகவும் பாதி வந்துட்டு உங்களுக்கு அனலாகவும் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வார்னிங் இண்டிகேட்டர், லோ ஆயில் இண்டிகேட்டர், 4 வீலருக்கான இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியில் மேக்ஸிமம் எல்லா இண்டிகேட்டருமே வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. லுக்ஸும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
உங்களுக்கு இந்த ஃபியூல் காஜ், ஸோ இந்த ரேடர் ஆர்பிஎம் 2100, ஸோ அதை இதெல்லாம் வந்து டிஜிட்டலாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவர்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலாக வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பியும் இந்த வண்டியில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிராக்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த டிராக்டரோட ஸ்விட்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரியர் அந்த லைட்டுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் லைட் வந்து நம்ம ஃப்ரண்டில் தான் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மாதிரி இந்த இடத்துல சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சிங்கிள் சுவிட்ச்லேயே இவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. ஹெட்லைட்டும் இதுலேயே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஹாரன் சுவிட்சும் வந்துட்டு இதுலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதுலேயே இன்டகிரேட் பண்ணி எல்லா சுவிட்சும் கொடுத்துட்டாங்க. அப்டிப்பும் இதுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்சோ இண்டிகேட்டரும் இதுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு கொடுத்துருக்கிறது கை ரேஸ்ன்னு நினைச்சிடாதீங்க. இதுதான் வந்து ஷட்டில் கியர். ஸோ ஷட்டில் கியர் ஆப்ஷன் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு ஷட்டில் கியரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தராக தான் இருக்குது. ரொம்ப ரஃபாலாம் இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அடுத்து இந்த சைடு தான் உங்களுக்கு ஹேண்ட் ரேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இழுக்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குதுங்க. அடுத்து இந்த சைட் மிரருக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஃப் சோக் சுவிட்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இழுத்து தான் இதை வந்து ஆஃப் பண்ண முடியும். கீழே ஆஃப் ஆகாது. ஏன்னா இது நார்மலான பம்பு தான். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் ஜாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சார்ஜ் வந்துட்டு ஜாக்கெட் வாங்கி இதில் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வண்டியோட அந்த பிரேக், அதாவது பார்க்கிங் பிரேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு நார்மலாக அந்த புல் பண்ணுற மாதிரி இருக்குது. பிரேக்கை நம்ம பிடிச்சிக்கிட்டு அதை நம்ம இழுத்து விடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து மொபைல் ஃபோன் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மொபைல் ஃபோனை வச்சிங்கன்னா கண்டிப்பாக காட்டில் எங்கேயாச்சும் பிடிங்கிட்டு தான் விழுவும். ஸோ மொபைல் ஃபோனு இதில் வைக்கிறத நீங்கள் தவிர்த்துக்கலாம். மஹேந்திரா இதை கொஞ்சம் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். இல்லை கியர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ, ஹை, மீடியம், கிரீப்பர் கியர் ஆப்ஷனோட இந்த வண்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த கியரை எங்கேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக தாங்க இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கியர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கியர் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க 50 HP-ல. இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபரன்ஷியல் லாக் வந்து வந்துடும். இதை நீங்க அடிக்கடிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. வண்டி ஏதாவது சேத்துல மாட்டுதுன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல 2-வே டிப்பிங் வால்வ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பி ஃப்ளோல மாட்டுறீங்கன்னா இதில் வந்து நீங்க மாட்டி யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லாம் கிடையாது. இந்த இடத்துல பொசிஷன் லிவர் அண்ட் டிராஃப்ட் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆப்ரேட் பண்றதுக்கு நல்லா இருக்குது. நல்லா ஹைட்டா வச்சு கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு பக்கத்திலேயே ஆப்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தரா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட அந்த 4 வீல் டிரைவ் எங்கேஜ் பண்றதுக்கான லிவர் வந்து சீட்டுக்கு அடியிலேயே வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறுதலாக நம்ம கால் படும்போது எங்கேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு கவர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் பிடிஓ லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் கிளச் வந்து வந்துடும். ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு பிடிஓ கிளச்சும் வந்து வந்துடும். ஸோ பிடிஓ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 540 எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வேணும்னா 540 ரிவர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன்லாம் வாங்கிக்க முடியும். இந்த வண்டியோட பிடிஓ ஹெச்பி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 43 HP வந்து கொடுத்துருக்காங்க. கிளச் அண்ட் பிரேக் லெவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புஷ் பெடல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாக எங்கேஜ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் லெவர்ஸாக இருக்கட்டும், கிளச் லெவர்ஸாக இருக்கட்டும், நல்லா ஸ்மூத்தாகவே வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் ஓட்டினீங்கனாலும் உங்களுக்கு வந்து அலுப்பு தெரியாத மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி இந்த வண்டியோட சைலன்சர் சத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சைலன்சர் சவுண்ட் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வண்டி எந்த மாதிரியான ஃபார்மர்ஸ்க்கு செட் ஆகும், யார் யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 HP-ல எம்பி ஃப்ளோ போட்டு ஓட்டுவேன், இல்லை வந்துட்டு லோடர் வந்து ஃபிட் பண்ணி ஓட்டுவேன் அப்படின்னு நினைக்கிற ஃபார்மர்ஸ்க்கு வந்து செட் ஆகும். ஏன்னா 50 HP-ல நல்ல வீல் டார்க் இருக்கும். உங்களுக்கு சிஆர்டி பம்பு கிடையாது. டீசல் ஏர்லாக் வந்துச்சுனாலும் உங்களுக்கு நார்மல் பம்புங்கிறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்து வராது. ஸோ நீங்கள் வந்து நம்பி எடுத்து ஓட்டலாம். 5 கலப்பை, ரிவர்சிபிள் எம்பி ஃப்ளோ, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இதை நீங்கள் வந்து எடுத்து ஓட்டலாம். எந்த மாதிரியான ஃபார்மர்ஸ்க்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா காடு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் வந்து இந்த டிராக்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஓட்டும் பொழுது நல்லா வந்து திரும்பாது. ஏன்னா வீல் பேஸுங்கிறது அதிகம், வண்டியோட டயர் சைஸும் ரொம்ப பெருசு. ஸோ வண்டி வந்து திரும்புறதுக்கு ரொம்ப சிரமப்படும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஓடுறதும் கஷ்டமாக இருக்கும். இந்த வண்டியோட டீசல் கன்சப்ஷனும் மற்ற டிராக்டர்ஸை கம்பேர் பண்ணாலும் 1 லிட்டர் சேர்ந்து தான் போகும். ஸோ ஒரு 5 to 5.5 லிட்டர் வரைக்கும் இந்த வண்டியோட டீசல் கன்சப்ஷனுங்கிறது இருக்கும். இல்லை நீங்கள் ரொம்பவே ஆர்பிஎம்லாம் கம்மியாக வச்சு ஓட்டுறீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 4.5 வந்து போகும். இந்த மாதிரி நீங்கள் ஆர்பிஎம் கம்மியாக அந்த பெரிய வண்டி வச்சு ஓட்டினீங்கன்னா பெருசாக நீங்கள் இதில் பர்ஃபார்மன்ஸுங்கிறத எடுக்க முடியாது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வண்டி பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு புது டிராக்டர் அண்ட் பைக் ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.